இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கரண்ட் டிவிஷன் ரூலை யூஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, அப்டைன் தி கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர் இன் ஃபிகர் யூஸிங் கரண்ட் டிவிஷன் ரூல். ஸோ லெட்ஸ் see the circuit. ஸோ இந்த சர்க்கியூட்டில் வந்து இனிஷியலாக நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வேல்யூ வந்து 25 வோல்ட். ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு 2 ரெசிஸ்டர் வந்து பேரலல் கனெக்ஷனாக இருக்குது. இதை நம்ம ஏன் பேரலல் கனெக்ஷன் சொல்கிறோம், இந்த ஃபஸ்ட்டு ரெசிஸ்டரோட ஃபர்ஸ்ட் டெர்மினலும் செகண்ட் ரெசிஸ்டரோட ஃபர்ஸ்ட் டெர்மினலும் கனெக்ட் ஆகிருக்கும். அதே மாதிரி இங்கே ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டரோட அண்ட் செகண்ட் ரெசிஸ்டர் செகண்ட் டெர்மினல்ஸ் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டில் இருந்துச்சுன்னா அது வந்து பேரலல் கனெக்ஷன். ஸோ அதே மாதிரி இங்கே நம்மளுக்கு அகைன் 4 ஓம் அண்ட் 4 ஓம் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. இங்கே 4 ஓம் இருக்குது, 2 ஓம் ரெசிஸ்டர், தென் 4 ஓம் ரெசிஸ்டர் இருக்குது. ஸோ இந்த கொஷினில் வந்து என்ன கேல்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க, கரண்ட் இன் ஈச் ரெசிஸ்டர். ஸோ ஒவ்வொரு பிரான்ச்லேயும் நம்ம என்ன பண்ணணும், கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, ஸோ இங்கே நம்மளுக்கு இந்த ரெசிஸ்டர் ஃபுல்லாகவே இந்த சர்க்கியூட் ஃபுல்லாகவே வந்து நம்மளுக்கு ரெசிஸ்டிவ் எலமெண்ட்டு தான் இருக்குது. இங்கே ஒரு வோல்டேஜ் சோர்ஸ் இருக்குது. ஸோ இனிஷியலாக நம்ம வந்து டோட்டல் கரண்ட் வந்து கேல்குலேட் பண்ணலாம். ஸோ டோட்டல் கரண்ட்னா, ஸோ நம்மளுக்கு இங்கே நெகட்டிவில் என்டர் ஆகி பாசிட்டிவில் லீவ் ஆகும். கன்வென்ஷனல் கரண்ட் தியரி கான்செப்ட் படி இந்த மாதிரி டைரெக்ஷன் வரும். இதுதான் வந்து டோட்டல் கரண்ட். ஸோ நம்ம டோட்டல் கரண்ட் நம்ம கேல்குலேட் பண்ணணும்னா நம்மளுக்கு வந்து ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து தெரியணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கேல்குலேட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இங்கே 2 ரெசிஸ்டர் வந்து பேரலல் கனெக்ஷனில் இருக்குது. பேரலல் கனெக்ஷனில் இருந்துச்சுன்னா 1/R ஈக்குவலண்ட் விச் இஸ் ஈக்குவல் டு 1/R1 ப்ளஸ் 1/R2. அதாவது ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு R1 R2 டிவைடட் பை R1 ப்ளஸ் R2. ஸோ அப்போ இங்கே நம்ம அதை சால்வ் பண்ணோன்னா இங்கே நம்மளுக்கு 2 ஓம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த பார்ட்டை வந்து நம்ம சால்வ் பண்ணணும். இதுவும் நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் தான் இருக்குது. சால்வ் பண்ணோன்னா 2 ஓம் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு சர்க்யூட் இந்த மாதிரி ரெடியூஸ் ஆகும். இங்கே 2 ஓம், இங்கே 2 ஓம், இங்கே பாருங்கள், இங்கே வந்து நம்மளுக்கு 6 ஓம் இருக்குது. அதாவது 4 ஓம் ப்ளஸ் 2 ஓம், இது ரெண்டும் சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அப்போ 6 ஓம் ஆகும். இதுவும் நம்மளுக்கு சீரீஸ் கனெக்ஷனில் இருக்குது. அகைன் 6 ஓம் ஆகும். ஸோ இப்போ நம்மளுக்கு நெட்வொர்க் வந்து அகைன் நம்மளுக்கு எப்படி ரெடியூஸ் ஆகுது, இங்கே நம்மளுக்கு நோட் பாயிண்டில் வந்து ஸ்ப்ளிட் ஆகுது. ஸோ ஸ்ப்ளிட் ஆச்சுன்னா 6 ஓம் அண்ட் 6 ஓம் வந்து நம்மளுக்கு பேரலல் கனெக்ஷனில் இருக்கும். ஸோ பேரலல் கனெக்ஷனில் இருந்து அகைன் நம்ம ரெசிப்ரோக்கல் எடுத்து சால்வ் பண்ணுவோம். ஸோ இங்கே 3 ஓம் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே ஈக்குவலண்ட் வந்து நம்மளுக்கு 3 ஓம் கிடைக்கிது. இங்கே ஆல்ரெடி 2 ஓம் இருக்குது. ஸோ டோட்டலாக நம்மளுக்கு என்னது 5 ஓம் வந்து இருக்குது. ஸோ ஆர் ஈக்குவலண்ட் வேல்யூ வந்து என்னது 5 ஓம். ஸோ அப்போ டோட்டல் கரண்ட் வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணலாம், ஓம்ஸ் லா படி I is equal to V divided by R. அப்போ 25 divided by 5 which is equal to 5 ampere. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து டோட்டல் கரண்ட் வந்து கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஈச் பிரான்ச்சில் உள்ள கரண்ட் வந்து கால்குலேட் பண்ண போகிறோம்.